வணக்கம். இனி நம்ம பார்க்க போற கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, மாநில தலைவர் மாற்றப்படுகிறாரா, திரு செங்கோட்டையன் அவர்கள் அடுத்து அதிமுகவின் பொதுச் செயலாளராக ஆக்கப்படுகிறாரா, ரொம்ப டீட்டெயிலா பார்க்க போறோம். சாதாரணமா ஒரு கொடாவுக்கு தண்ணி வர்றதிலிருந்து வீட்டுக்கு இபி லைன் வாங்குற வரை, ஸ்காலர்ஷிப் கையெழுத்து முதல் வேலை வாங்கும் வரை எல்லாமே அரசியலாக்கப்படுது. இதனால ஒரு சாமானிய மனசுல அரசியல் எண்ணங்கள் ஆட்டோமேட்டிக்கா வருது. எஸ், ரஜினிகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பித்தால் முதலமைச்சர் வேட்பாளரா அப்படின்னு எல்லா சமூக ஊடகங்களும் அன்னைக்கு மெயின் மீடியாவில் திரு அண்ணாமலையை பார்த்து கேள்வி வச்சுட்டே இருந்தாங்க. ஆனா எந்த அளவுக்கு அவர் திடீர் முடிவெடுத்து, ரஜினிகாந்த் அவர்கள் அரசியல் ரொம்ப நாளா பேசிட்டு இருக்காரு, திடீர்னு தான் சொன்னாரு. உடனே கிளை அளவுக்கு கட்சி கட்டமைக்கப்பட்டு மாவட்ட செயலாளர் கூட்டமும் நடத்தப்பட்டது திரு ரஜினிகாந்த் கட்சியில. அதே வேகத்துல அரசியலிருந்து பின்வாங்கிட்டாரு. ஓகே, இப்ப ஏன் நான் இந்த விஷயத்த இவ்வளவு டீட்டெயிலா சொல்றேன் அப்படின்னா, படிக்கும்போதே ஒரு சாமானியனுக்கு ஏற்பட்ட அரசியல் தாக்கமும், நடிக்கும்போது ஏற்பட்ட இடையூறுக்கு ஏற்பட்ட அரசியல் தாக்கமும் ஒன்றா பயணிக்கும் போது ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலிருந்து பின்வாங்குறாரு, திரு அண்ணாமலை அவர்கள் அரசியலுக்குள்ள வராரு. அண்ணாமலை படம் எந்த அளவுக்கு அரசியல் நட்பு அரசியல் பேசியிருக்கிறதோ அதே போலத்தான் திரு அண்ணாமலை பெயர் கொண்ட ஐபிஎஸ் அதிகாரி அவர்கள் அரசியல்ல ரொம்ப ஸ்பார்க்கா உள்ள வந்தாரு. மாநில துணைத் தலைவரா அவர் கட்சிக்குள்ள வராரு. 2 வருடத்துல அவர் ஸ்பார்க்கா ரொம்ப தீ மாதிரி வேலை செஞ்சு தமிழகத்தின் மாநில தலைவரா இந்தியாவிலே அரசியலுக்கு வந்து 2 வருடத்துல மாநில தலைவரா அவருக்கு பதவி கொடுக்கப்பட்டதுன்னா இந்தியாவிலேயே அண்ணாமலை அவர்களுக்கு மட்டும்தான். அண்ணாமலை திரைப்படத்துல ரஜினி அவர்கள் ஒரு பாட்டுல பணக்காரன் ஆவாரு. பொதுவா ரஜினி படத்துல எல்லாமே ஒரு பாட்டுல தான் பணக்காரன் ஆயிடுவாரு. அதே போலத்தான் ரொம்ப சீக்கிரமா மாநில தலைவருக்கான பதவியை வாங்கிட்டாரு. ஐ மீன் பாஜக கொடுத்தது. தில்லா மீடியாக்களை சந்திச்சு பேட்டிகளாகவும் போராட்டங்களாகவும் மீடியாவுக்கும் பப்ளிக்கும் கட்சிகளுக்கும் முன்னிறுத்தினாரு. தமிழக பாஜக 2020க்கு அப்புறம் சொல்ல முடியாத வளர்ச்சியை அது தொட்டுச்சு. வளர்ச்சி அதிகமா காழ்ப்புணர்ச்சிக்குள்ளாக்கப்பட்டது. அவருக்கு எதிரிகள் அதிகமாக்கப்பட்டாங்க. அவர் வகித்த மாநில தலைவர் பதவியின் ரொம்ப திறம்பட சிறப்பா செய்ததா அண்ணாமலைக்கு போட்டியே இல்லை அப்படின்னு தான் எல்லாராலையும் பேசப்பட்டது. தமிழக பாஜகவில் அதற்கு முன்ன நிறைய பாஜக தலைவர்கள் இருந்திருக்கிறாங்க, மூத்த தலைவர்களும் இருந்திருக்கிறாங்க. ஆனா இளம் தலைவரா 34 வயசுல 35 வயசுல தேசிய கட்சியின் அரசியலுக்கு வந்த 2 வருடத்துல தேசிய கட்சியின் மாநில தலைவரா இந்தியாவிலேயே முதல் முறையாக, அரசியல் வரலாற்றுல முதல் முறையாக திரு அண்ணாமலை அவர்கள் திகழ்ந்தாரு. ரொம்ப பரபரப்பான அரசியல் சூழ்நிலை இருந்தபோது அவர் செய்த சில முக்கியமான அமைச்சர்களின் ஊழல் ஃபைல், அது நிமித்தம் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் கைது, நடைபயணம், திமுகவை எதிர்ப்பதில் கைகோர்த்தது முதல், இவை எல்லாமே திரு அண்ணாமலை அவர்களின் இளம் தலைமுறை அரசியல் ஆசைப்படும் இளைஞர்களுக்கு ஒரு தூண்டுதலாகவும் உத்வேகமாகவும் இருந்தது. அதாவது மீடியா கிட்ட அரசியல் தலைவர்கள் பேசும்போது ஒரு வரையறை இருந்தது. ஆனால் திரு அண்ணாமலை அவர்கள் சந்திக்கும் மீடியாக்களின் பேட்டிகள் பார்த்தீங்கன்னா, அவரோட பேட்டியை பார்த்தா தெரிக்கும். இளைஞர்கள் அண்ணாமலையை அதிகமா ரசிச்சாங்க. திரு அண்ணாமலை அவர்களின் பேட்டிகளையும் அதிகமா ரசிச்சாங்க. அந்த பேட்டியில உண்மை இருக்கா பொய் இருக்கான்னு அதை தாண்டி அவரோட பேட்டி ரசிக்கப்பட்டது. அவரோட பிரஸ் மீட் பல மில்லியன் பார்வையாளர்களை பார்க்கப்பட்டது. அதனாலவே மீடியாக்கள் அவர் அதிகமா பேட்டி எடுத்தாங்க. அவரும் அதிகமா பிரஸ் மீட் கொடுத்தாரு. இந்த வேளையில 2021 2024 காலகட்டத்தில்
அதிமுகவோட கூட்டணி வைக்கும் போதெல்லாம் விமர்சனத்துக்குள்ளாக்கப்பட்டது. கடைசியாக 2024 அவர் திரு அண்ணாமலைக்கும் அதிமுகவின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் ஏற்பட்ட மனத்தாபமே 2024 அதிமுகவுக்கும் எம்பி ஜெயிக்க முடியாம போனது, பிஜேபிக்கும் எம்பி ஜெயிக்க முடியாம போனது. இது நிமித்தம் மத்திய பிஜேபி ஆராய்ந்து மாநில தலைவரின் தேர்தல் அப்போ வெளிப்படுத்தினான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி வெயிட் பண்ணும்போது திரு அதிமுக சில பிரமுகராலும் பிஜேபியின் மத்திய பிஜேபியின் அழுத்தத்தால் ஓரங்கட்டப்பட்டார் என்று சொல்லப்பட்டது. ஒரு கட்டத்துக்கு மேல அரசியல் படிப்பதற்காக திரு அண்ணாமலை அவர்கள் லண்டன் பயணித்தார், தமிழகத்திற்கு வந்தார். அதற்கு பிறகு நடந்தது எல்லாமே உங்களுக்கு தெரியும். இந்த வேளையில அவர் மாற்றப்படுவதற்கான காரணம் அதிமுகவின் அழுத்தம் என்று சொல்லப்பட்டது பலரால. சில பேர் அனைத்து கட்சி முக்கிய தலைவர்கள் தான் மாற்றப்படுவதற்கான காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. பிஜேபிக்கு அசுர வளர்ச்சி, அதற்கான செயல் திட்டத்தை கொடுத்த இளம் தலைவர் திரு அண்ணாமலை அவர்களை மாற்றினால் அது கட்சிக்கு இழப்புகள் இருக்கும். அதே வேளையில அதிமுக கூட்டணி தேவைப்படும் பட்சத்தில் 2026 சட்டமன்ற எலெக்ஷன்ல பிஜேபிக்கும் 15 எம்எல்ஏ வேணும், அதிமுகவுக்கும் அதிக எம்எல்ஏ வேணும், என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கணும் அப்படின்ற பட்சத்தில் திரு அண்ணாமலைக்கும் திரு எடப்பாடி பழனிசாமிக்கும் இருக்கிற கருத்து வேறுபாடை தீர்வு ஆகலனா திரு அண்ணாமலை அவர்கள் மாற்றப்படலாம் அப்படின்னு ரொம்ப பரவலா பேசப்படுது. ஒருவேளை அண்ணாமலை அவர்கள் மாற்றப்பட்டால் தமிழகத்திற்கு அடுத்ததாக யார் மாநில தலைவரா வருவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது என்னோட பார்வையில திரு எச் ராஜா அவர்கள் பிஜேபியின் மாநில தலைவரா வர்றதுக்கான 90% வாய்ப்பு இருக்கிறது. ஒன்னு நீங்க கமெண்ட் பண்ணுவீங்க, கலாய்ப்பீங்க, எல்லாம் தெரியுது. அந்த கலாய்க்கிறது கமெண்ட் பண்றது எல்லாமே கீழே பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸ்ல பண்ணுங்க. மற்றபடி வரும் நாட்களில் இன்னும் ஒரு 10 நாள்ல தமிழகத்தின் பிஜேபி தலைவர் யாருன்னு அறிவிச்சிரும். மூத்த தலைவர், தேசிய செயலாளராக இருந்தார். திமுகவை எதிர்க்கக்கூடிய திராணியும் தில்லும் எச் ராஜா அவர்களுக்கு இருப்பதாக கருதப்படுது எல்லாராலையும். அதனால நான் கண்டிப்பா எச் ராஜா அவர்கள் தான் தமிழகத்தின் மாநில தலைவரா வருவார்னு நினைக்கிறேன் பிஜேபிக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம். ஒருவேளை அண்ணாமலை அவர்கள் மாற்றப்பட்டால் அண்ணாமலை அவர்கள் ஒரு மாநிலத்தின் ஆளுநராக்கப்படலாம், அதாவது பாண்டிச்சேரியின் மாநிலர் ஆக்கப்படலாம். அதே வேளையில மார்டின் மகன் திரு மார்டின் மகன் அவர்கள் அண்ணாமலைக்கு ஆதரவாக சில அறிக்கைகளையும் ஆதவ் அர்ஜுனுக்கு எதிராக சில அறிக்கைகளும் பதிவிட்டிருந்தாரு. சமூக ஊடகத்திலையும் மீடியாக்களையும் செய்தி ஊடகங்களையும். அது எதனால் கட்டமைக்கப்பட்டது, அது எதனால் அவர் அந்த அறிக்கையை விடுறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழகம் திரு இளைய தளபதி விஜய் அவர்களின் கட்சி சமீபத்தில் 1ஆம் ஆண்டின் பொதுக்குழு மேடையில ஆதவ் அர்ஜுன் ரெட்டி அவர்கள் எந்த பின்புலமும் இல்லாமல் அரசியலுக்குள் வந்து மாநில தலைவராக பதவி வகித்த திரு அண்ணாமலை அவர்களை தளபதி விஜய் கட்சியின் மேடையில் ஆதவ் அர்ஜுன் அவர்கள் தரம் தாழ்ந்த விமர்சனத்தை வைத்தார். அதனால் திரு அண்ணாமலை அவர்கள் மீடியாக்கள்ல ரிப்போர்ட்டரால கேள்வி வைக்கப்பட்டது. அந்த கேள்வியில அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு, நான் எந்த இடத்திலும் என் மாமனார் சொத்தில் அரசியல் பயணம் செய்யவில்லை, என் மாமனார் சொத்தில் அரசியல் ஆளுமைக்கு நான் வரவில்லை, நான் உழைத்து ஒரு சாமானியனாக அரசியலுக்குள் வந்தேன், ஒரு கட்சியின் மாநில தலைவராக பதவி வகித்து வந்திருக்கிறேன் அப்படின்னு எதிர் அறிக்கையை விட்டிருந்தாரு. பட் ஆதவ் அர்ஜுன் அவர்கள் சொல்லியிருந்தது என்னன்னா, ஒண்ணுமே தெரியாத பூஜ்ஜியம் இவர் ஏன் இந்த அளவுக்கு காட்டம் பார்க்கப்படுகிறார் அப்படின்னு ஆதவ் அர்ஜுன் சொன்னார். அதனால மாநில தலைவர் அவர்கள்
காட்டமான அறிக்கையை கொடுத்தார். இந்த வேளையில திரு செங்கோட்டையன் அவர்கள் டெல்லி சென்றிருக்கிறதாக பரவலா பேசப்படுது. எதற்காக? அவர் ஒருவேளை ஒருங்கிணைந்த அதிமுகவின் பொதுச் செயலாளராக ஆக்கப்படலாமா, அல்லது 2026 முதலமைச்சர் வேட்பாளராக ஆக்கப்படுவாரா? இதையெல்லாம் நம் பொறுத்திருந்துதான் பார்க்கணும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்கள் சுமன். இது வாய்மொழி பேசு ஜஸ்ட் அரசியல் அலசல் நிகழ்ச்சியில நான் உங்கள் சுமன். நன்றியும் வணக்கமும். பாய்.